ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் துருவி எப்படி எங்கே வாங்குனீங்க, என்ன ஏதுன்னு கேட்டிங்க. நல்லா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒன்று அதுதான் இப்போ நான் காட்டுறேன். சூப்பராக இருக்கும் தேங்காய் துருவுறதுக்கு. நம்ம எப்பயுமே கீழே உட்காந்துட்டு தேங்காய் துருவுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நின்றுக்கிட்டே தேங்காய் துருவுறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா லேடிஸுமே பார்த்திங்கன்னா இப்போ கீழே உட்காந்து தேங்காய் துருவுறதே கிடையாது. இந்த மாதிரி நின்றுக்கிட்டே துருவணும் வந்து ஆசைப்படுறோம். நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா கீழே உட்காந்துட்டு அருகாமனையில் தேங்காய் துருவல் அருகாமனையோடு சேர்ந்து வரும். அது கூட உட்காந்து அழகாக துருவுவோம். இப்போ அது எதுக்கு ஒவ்வொரு மிஷின் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நின்றுட்டு துருவுறதுக்கு தேங்காய் துருவல் வந்துருச்சு. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த தேங்காய் துருவல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஆன்லைன்லையுமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி வேணால் பார்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா இருக்குது. நான் வாங்கி இப்போ 3 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். நல்லா டிசைன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி அடுப்பு திண்டு இருக்கும். அதில் வந்து நம்ம இப்படி வச்சிட்டோம்னா நம்ம வந்து இப்படி சப்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம தட்டு எதுனாலும் இப்படி வச்சுட்டு சூப்பராக இப்படி தேங்காய் துருவுறதுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து இது வந்து இரும்பு தான். நல்லா பெயிண்டெல்லாம் அடித்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட துரு பிடிக்கல. அந்த பெயிண்ட்டும் போகலை. இது வந்து கொஞ்சம் ஸ்டீல் மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா துரு பிடிக்கல. அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. நல்லாயிருக்கு. ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. துருவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நான் வாங்குறப்ப இதோட ரேட் பார்த்திங்கன்னா 500 இப்போ வந்து 600 இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. கம்மியாகவும் இருக்கலாம், ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்பிளேயில் வந்து வரும். அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா உள்ளே வந்து பர்ச்சேஸ்க்கு போகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்காய் எப்படி துருவுறது, இதில் துருவ தெரியாதே அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு டெமோ நான் ஒன்று கொடுக்குறேன். தேங்காய் எடுத்துகிட்டு இப்படி வந்து முன்னாடி அந்த தேங்காய் அந்த கார்னர் வச்சுருந்தா இப்படி நம்ம தேய்ச்சோம்னா போதும். இந்த மாதிரி தேய்ச்சோம்னா ஒன்று போல் வரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். தெரியாதவங்க கூட நம்ம இதில் துருவிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். தேங்காய் துருவல் வந்து சூப்பராக வரும். ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு துருவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது தேங்காய் துருவுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க அப்படின்றச்சுன்னா இந்த தேங்காய் துருவல் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஆன்லைனில் கிடைக்கிது, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.